காலையில முதியோர் அந்த ஓஏபி வர்றவங்களுக்கு 2000 திடீர்னு வங்கியில வர வச்சாரு. இது எப்படி பாக்குறீங்க? அவருக்கு தோல்வி பயம், இன்றைக்கு முதலமைச்சருக்கு தோல்வி பயம் தொக்கு விட்டது. எனவே எதை பார்த்தாலும் அவருக்கு பயமா இருக்கு. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பயம் சொல்லுவாங்க பழமொழி. நம்ம காலத்துல நம்ம சொல்லுவோம் ஊர்ல. அது மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எதுலேயே பார்த்தாலும் இன்னைக்கு முதலமைச்சர், இன்னைக்கு எங்க பொதுச் செயலாளர், வருங்கால தமிழகத்துடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அறிவித்த 15 திட்டங்கள், 15 வாக்குறுதிகளும் இன்றைக்கு முதலமைச்சரை நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், தூங்க விடாமல் செய்து விட்டது. என்ன இப்படியெல்லாம் அறிவிப்பு கொடுக்குறாரு, நாளைக்கு வந்து செய்ய போறாரு, அதுக்கு முன்னால் நம்ம அறிவித்து விடும்னு சொல்லித்தான் இந்த கோடைகால விடுமுறை பரிசு, அதே மாதிரி அட்வான்ஸாக போடுவது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அது எனக்கு என்னன்னு தெரியல, நீங்கள் சொல்லித்தான் தெரியும் 2000 ரூபான்றது. இதெல்லாம் தேர்தல் வரைக்கும் கொடுத்துட்டு அப்புறம் நிப்பாட்டிடுவாங்க. இவங்க எப்பவுமே அப்படிதான். பட்டா கொடுக்குறேன்ட்டு வெறும் பேப்பரை கொடுத்து கையெழுத்து போடாமல் ரெக்கார்ட் பண்ணாமல் கொடுத்தவங்க தான் இவங்க. அதே மாதிரி முதியோர் பென்ஷனுக்கு அனைவருக்கும் தரேன்னு சொல்லிட்டு ஃபார்ம் எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க, ஆர்டர் கொடுத்துட்டாங்க. ஆனால் ரெக்கார்டு பூர்வமாக இல்லை. நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அதெல்லாம் கண்டுபிடிச்சு யார் யார் உரியவர்களோ அவங்களுக்கெல்லாம் கொடுத்தோம் என்பதும் கடந்த ஆட்சியில் வரலாறு. திமுக எப்பவுமே தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி தில்லுமுள்ளு செய்வது வழக்கமான ஒன்று. அதுலேயும் இது ஒரு முதியோர்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறது உண்மையிலே அதுவும் ஒரு தில்லுமுள்ளாக இருக்கும் என்பதும் தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் எது எப்படி இருந்தாலும் சரிங்க, நான் உண்மையை சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு தமிழக முதல்வர் இன்னைக்கு அதான் என்ன புண்ணுக்கு மருந்து கட்டுற மாதிரி மேலாக மருந்து கட்டினா கூட அதை மறைக்கிறதுக்காக கட்டுறாரு. அதான் இந்த கூட்டணி கட்சியெல்லாம் கூப்பிட்டு அழைச்சு கூட்டணி சேர்க்கிறது. எது எப்படி இருந்தாலும் மக்கள் இன்னைக்கு இந்த ஆட்சியை மாற்றணும்னு முடிவு எடுத்துட்டாங்க. எனவே மக்கள் தான் எஜமானர்கள். மக்கள் நினைத்தால்தான் ஒரு ஆட்சி அமைய முடியும். எத்தனை தான் கூட்டணி வைத்தாலும் அந்த கூட்டணி தோழர்களுக்கும் அங்கே இருக்கிற கூட்டணி கட்சி மட்டும் ஓட்டு போட முடியாது. தோழர்கள் அந்த கட்சியில் இருக்க உறுப்பினர்களும் ஓட்டு போடணும். இன்னைக்கு இருக்க திமுக நிர்வாகிகள் குறிப்பிட்டவங்க தான் சம்பாதிக்கிறாங்க. அதில் இருக்க உண்மையான திமுக தொண்டர்கள் இன்னைக்கு மனம் புழுங்கி இன்னைக்கு திமுக ஆட்சி வரக்கூடாதுன்னு அந்த தொண்டர்கள் நினைக்கிறாங்க. ஏன்னா மேலும் மேலும் அவன் சம்பாதிக்கிறான், அவனுக்கு தான் இந்த ஆட்சி இருக்கு, நம்மளை மாதிரி ஏழை தொண்டர்களுக்கு இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கு. இன்னொன்று என்னன்னா, வர்றவங்களுக்கெல்லாம் திமுகவில் இப்போ எங்களிருந்து நீக்கப்பட்டவங்க, எங்களிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டவங்களெல்லாம் கூப்பிட்டு அவர் அங்கே வச்சுக்கிறார், அவங்களுக்கு பதவி கொடுக்குறார். அப்போ 50 ஆண்டு 60 ஆண்டு திமுகவில் உழைத்த உண்மையான அந்த திமுகவுடைய தொண்டர்களுக்கு, அந்த நிர்வாகிகளுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. இதெல்லாம் இன்னைக்கு திமுக நிர்வாகிகள் இன்னைக்கு மனம் புழுகி இன்னைக்கு புலம்பிக் கொண்டு இருக்கிறார்கள். இதெல்லாம் நம்மளுடைய முதலமைச்சர் கவனத்துக்கு போகலை. எனவே தான் அவர் ஏதோ செய்கிறார். எது செஞ்சாலும் ஒத்துக்குருவாங்க, எது செஞ்சாலும் திமுக தொண்டர் ஒத்துக்குறாங்கன்னா அதெல்லாம் கிடையாது. திமுகவில் காலங்காலமாக பாடுபட்டவங்களுக்கு இன்னைக்கு சீட்டு மறுக்கப்படுகிறது. புதியவர்களுக்கு இன்னைக்கு அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே எங்கேருந்து அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், இந்த மாதிரி அவங்களுக்கு தான் அவங்க தான் நிறைய மந்திரிலாம் இருக்காங்க என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அதெல்லாம் பேசுறதுக்கு எல்லாம் காலங்கள் இருக்கு. அது பேசியிருப்பாரா என்னன்னு எனக்கு என்ன தெரியும். அவர்கிட்ட தான் நீங்க வந்த உடனே டெல்லியில இருந்து வந்த உடனே கேளுங்க, எனக்கு தெரியாது. மோடி வந்த பிறகு எப்படி இருக்கு அதிமுக மக்கள் மத்தியில இன்னைக்கு மிகப்பெரிய எழுச்சி. அன்னைக்கு பாருங்க 105 டிகிரி வெயிலுங்க, கொளுத்துற வெயிலையும் சுட்டரிக்கும் வெயிலையும் ஆண்கள் இளைஞர்கள் பெருவாரியாகவும் பெண்களும் வந்து கலந்து கொண்டு அந்த சுட்டரிக்கும் வெயிலில் உட்கார்ந்து இருந்தாங்க பாருங்க. அதாங்க ஒரு கட்சியினுடைய எழுச்சி. அந்த கூட்டணிக்கு ஒரு வெற்றிக்கான அறிகுறி அதுதான். அவ்வளவு பெரிய வெயில் அதை எதுவுமே பந்தலே அமைக்கல. அந்த வெயிலையும் உட்கார்ந்து ஏறத்தாழ 1 மணிக்கு உட்கார்ந்தவங்க 6:30 மணி வரைக்கும் உட்கார்ந்துருக்காங்கனாலே இது மாற்றத்துக்கான அறிகுறி. இதுதான். படத்தை வந்து அகற்றுனாங்க, அதெல்லாம் தெரியல எனக்கு. நீங்க தான் அந்த பத்திரிகையில பார்த்தேன். அது தற்செயலா நடந்திருக்கலாம், என்னன்னு தெரியல. எதனால அதை வச்சாங்க என்னன்றது தெரியல. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அதிமுக ஆட்சி அமைக்கணும்னு சொல்றாரு. ஆனா மதுரை வந்த பிரதமர் மோடி வந்து என்டிஏ ஆட்சி அமைக்கிறது. என்டிஏ ஆட்சி இல்ல, என்டிஏ கூட்டணி ஆட்சி, அவனுடைய ஆட்சி.
என்னுடைய தலைமையிலான ஆட்சி, இந்த கட்சி தான் அதிமுக தான் தலைமையில், அதிமுக தான் பாஸ். இங்க நானே அங்க பேசினேன் மேடையில், திராவிட இயக்கத்தின் ஆட்சி தொடர்கிறது புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில. புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான் முதலமைச்சர். அதிமுக தனித்து நின்று வெற்றி பெற்று உறுதியாக மிகப்பெரிய வெற்றி பெறும், வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். இதுல உங்களுக்கு எந்த சந்தேகம் தேவையில்லை. திமுக கூட்டணியில இருந்து காங்கிரஸ் வந்து டிவிக்கு போற மாதிரி ஒரு இது வருது. ஆனா செல்வ பெருந்தகை என்ன சொல்றாருன்னா, புறவாசல் வழியா போய் நாங்க கூட்டணி பேசணும்ன்ற அவசியம் இல்லை எங்களுக்கு, நாங்க ஒன்னும் திமுக கூட தான் இணைஞ்சிருக்கோன்ற மாதிரி செல்வ பெருந்தகை சொல்றாரு. செல்வ பிறந்தை எப்பவுமே சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா திமுகவை காட்டிலும், திமுக இருக்கிற சட்டமன்றங்கள் அமைச்சர்களை காட்டிலும் இவர் தான் புகழ்ந்து பேசிட்டே இருப்பார். அவர் ஒரு நிலையானவர் கிடையாது. அவரும் ஒரு நிறமா, அவரும் ஒரு பச்சோந்தி மாதிரி ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு கட்சியில இருப்பார். முதல்ல இதுல இருந்தார், திருமாவளவன் கட்சியில இருந்தாரு, அப்புறம் எங்க கட்சிக்கு வந்தாரு, அப்புறம் எங்க கட்சியில இருந்து திரும்ப போனாரு, அப்புறம் திமுகவில் சேர்ந்தாரு, அப்புறம் திரும்ப காங்கிரஸுக்கு போனாரு. காங்கிரஸ்ல இன்னைக்கு அவரை தலைவராக்கிட்டாங்க. அது ஒரு விபத்துல வந்திருக்காரு அவரு. பொதுவாகவே திமுக எப்பவுமே தனக்கு யாரும் வசப்படலைன்னா அந்த கட்சியை உடைக்கிறதுக்கு, அந்த கட்சியில இருக்கிற தன்னுடைய விரும்பிகள், தனக்காக பேசக்கூடிய தன்னுடைய அடிவரடிகள், அவங்கள வச்சுக்கிட்டு அந்த கட்சியை உடைக்க பார்ப்பார். இல்லைன்னா இந்த மாதிரி கருத்துக்களை சொல்ல விடுவார். அதுல செல்வ பிறந்தை இன்னைக்கு ஊதுகுழலாம் இருக்கார். இன்னைக்கு மாநில தலைவர், அவருக்கு அந்த கட்சியை வளர்க்கணும். அந்த கட்சி இவர் என்ன எப்படி நினைக்கிறார், ஏற்கனவே இருந்த சீட்டை காட்டிலும் குறையா வாங்கணுன்றாரா? இவருடைய காலத்துல அதிகமான சீட்டு வாங்கி வெற்றி பெற்றா தான் இவருக்கு பேரு. அதுக்கு தான் இந்த காங்கிரஸுக்கு இவர் தலைவராக நியமிச்சிருக்காங்க. இனி அப்படிப்பட்டவர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி பேசுறதை இவர் பேசுறாரு. இன்னைக்கு இந்த தமிழகத்துக்குன்னு ஒருத்தரை நியமிச்சிருக்காங்க தலைமையில இருந்து, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி. அவர் ஒருத்தர் யாருங்க, அவரு கிறிஸ்டோபரை அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. அவருக்கு பேசுறாரு. அதுக்கு போய் இவர் எதிர்த்து பேசுறாருன்னா எவ்வளவு தூரம் திமுகவுடைய இது பாலமா பாயுது பாருங்க. பணம் பாதாள வரைக்கும் பாயின்றது இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. உங்கள்கிட்ட இருந்த ஓபிஎஸ் முதல்வராக தான் இருந்தாரு. இப்ப அங்க போனதுக்கு அப்புறம் என்னன்னா அதிமுக படுதோல்வியை சந்திக்கும் அப்படிங்கிறாரு. முதல்வர் போட்டியிடக்கூடிய தொகுதியில் நின்று வெற்றி பெறுவேன், அதிமுக படுதோல்வியை சந்திக்கும் அப்படின்னு இப்ப பேசிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி அவர் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறது உண்மையிலே அவருக்கு அந்த தகுதியா? இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் அனைவருமே இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை போய் தமிழக முதலமைச்சராக அந்த கட்சி உட்கார வச்சிருக்கே அப்படின்னு எல்லாருமே அவரை இன்னைக்கு வசைப்பாடி கொண்டிருக்காங்க. பொதுமக்களே எந்த கட்சி அழிக்கணும்னு புரட்சி தலைவர் சொன்னார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் வரை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவு தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்கும் வரை அதிமுக ஓயாது ஒழியாது என்று புரட்சி தலைவர் சபதம் ஏற்றார். நீங்க புரிஞ்சுக்கங்க, அந்த தலைவர் உருவாக்கின கட்சி. அதே மாதிரி அந்த கட்சியை வளர்த்தவர் புரட்சி தலைவர் அம்மா. அம்மாவை கொல்ல முயற்சித்தது திமுக. லாரி ஏற்றி துச்சாதன முறையில சட்டமன்றத்தில் ஒரு எதிர்கட்சி தலைவர்னு கூட பாராம முடிய பிடிச்சி அடிச்சு பாஞ்சாலி, அந்த பாரத போர்ல பார்த்தா உங்களுக்கு தெரியும், பகடை வீச அதுல எப்படி துரியோதனன் பாஞ்சாலியை பிடிச்சி இழுத்தாங்க. அது மாதிரி பல துரியோதனன்கள் அன்னைக்கு கலைஞர் கருணாநிதி முன்னாலேயே அம்மாவை சேலையை பிடித்து மேலே குத்தியும் எல்லாம் ஒரு பெண்ணைன்னு கூட பாராமல் சட்டமன்றத்தில் மிகப்பெரிய அவலங்கள் அரங்கேறியது. ஒரு முதலமைச்சர் பார்த்துக்கிட்டு இருந்தார். அந்த கட்சியில அம்மா என்ன சொல்லிட்டோம், இந்த சட்டமன்றம் செத்து போச்சு, திமுகவே என் தலைவன் வழியில ஒழிக்கு வரை நான் ஓய மாட்டேன்னு பாடுபட்டார். இறுதி வரை அதுக்காக தான் இருந்தார். நான் கேட்கிறேன், இந்த ஓபிஎஸ் அவர்கள், பன்னீர்செல்வம் அவர்கள் அம்மா இருக்கும்போது திமுகவை எப்படி எல்லாம் பேசினார். இன்னைக்கு இப்படி பேசுற அளவுக்கு போறாருன்னா, இந்த கட்சியை காட்டி கொடுத்துட்டு இன்னைக்கு போறாருன்னா, இன்னைக்கு அவர் போறதை பத்தியே இல்லை, இன்னைக்கு தனி மனிதனா மாறிட்டார். இன்னைக்கு அங்க போறதெல்லாம் என்ன, அவருக்காக ஆளுகளை என்னென்ன திமுகவில் இருந்து போர்வையில் அண்ணா திமுகவில் இருந்து விலகுறார்கள், திமுக தொண்டர் அப்பாவே யாராச்சும் இந்த பொது மக்களை காசை கொடுத்து கூட்டிட்டு கூட்டத்தை சேர்த்து ஆளுகளை காமிப்பார். எனவே ஓபிஎஸ்னுடைய அரசியல் வாழ்வு அஸ்தமடித்து விட்டது, முடிந்து விட்டது என்பதுதான் இதன் நிதர்சனமான. இனிமேல் அவருக்கு கொள்கையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு பச்சோந்தியை அதிமுக
எங்களை வந்து நாங்கள் பார்த்து விட்டோம். 2021 சட்டமன்ற முதல் தொடர் கண்ணிய பேச்சு, எல்லாரையும் வாழ்த்து பேசுவது எப்பவுமே வழக்கமான ஒன்று அரசாங்கத்தை. அப்பவே ஒரு சுயரூபம் தெரிஞ்சது. அதிலிருந்து அதிமுக தொண்டர்களும் சரி, எங்களை மாதிரி நிர்வாகிகளும் விலகி விட்டோம். முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஆரம்பமே இவர் வந்து என்னன்னா, அது வரைக்கும் திமுக பற்றி ஒரு வார்த்தை, இவர் கட்சியின் ஒரு ஒருங்கிணைப்பாளருங்க. எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, எடப்பாடி தவறு பண்ணிட்டாரு, இப்படி செய்யலாமான்னு கேட்டாங்க. நான் கேட்கிறேன், ஒரு கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திமுகவை ஆகா ஓகோன்னு புகழ்ந்தா சட்டமன்றத்தில் பதிவாகாதா? பதிவாகக்கூடியதை இப்படி பேசுறீங்களே. நானே போய் தகராறு பண்ணேன் அவர் கூட, எனக்கும் அவருக்கும் தகராறு. ஆக எல்லாரும் வெளியே ஏற்றிட்டாரு சபாநாயகர், வெளியே போட்டு வரும், எனக்கும் அவருக்கும் தகராறு. பலமுறை தகராறு பண்ணிட்டே வர்றோம். ஏங்க நீங்க எல்லாம் ஒருங்கிணைப்பாளர்னு என் அம்மா இருந்தா இப்படி சொல்லியிருப்பீங்களா? எங்க அம்மா இருந்த இடத்துல இருக்கீங்க, ஏன்னா நீங்க என்னென்ன இப்படி பேசுறீங்க? நான் என்னத்த பேசுறேன்னு போய் பார்த்து பாருங்க. நீங்க சபாநாயகர்ல குறிப்புல இருக்கும்ல, அதுல போய் பாருங்க அப்படின்னு என்னை வாயை மூடிக்கிட்டே வந்தாங்க. எல்லாம் இன்டெலிஜென்ட் இருக்கு, கொஞ்சம் ராஜ்யம் பேசாம வாங்க, அமைதியா வாங்க, ரூமுக்கு போவோம். கலைவாண அரங்கத்துல இருக்குங்க, நடக்குதுங்க. அப்ப அங்க தனியா ஒரு எதிர்கட்சி தலைவருக்குன்னு ஒரு ரூம் ஒதுக்கி இருக்காங்க, எதிர்கட்சிக்கு. அதுல போய் உட்காந்துருக்கோம். அங்கேயும் எனக்கும் அவருக்கும் பிரச்சனை. அப்ப எல்லாரும் அமைதிப்படுத்துங்க, பேசாம இருங்க, நமக்குள்ள ஒண்ணும் வேணாம் அப்படின்னு சொன்னோம். அப்பவே அவருடைய சுயரூபம் அன்னையிலிருந்து ஆரம்பமாகிவிட்டது. அன்னையிலிருந்து திமுக நிர்வாகிகளும் சரி, அண்ணா திமுக நிர்வாகிகளும் சரி, மாவட்ட செயலாளரும் மந்திரிகளும் ஒரு என்றைக்கும் அண்ணா திமுகவை காட்டி கொடுக்கக்கூடியவர் என்பதை புரிந்து கொண்டோம். இருந்தாலும் சகிப்புத்தன்மையோடு இந்த கட்சி எப்படியாச்சும் அம்மா வழியில கொண்டு போகணுன்ற அடிப்படையில் தான் போனோம். ஆனா ஒவ்வொரு முறையும் இவருடைய நடவடிக்கை சரியில்லாம இருந்தது. கூட இருந்தவங்களும் அப்படித்தான். அதனாலதான் முதல்ல இவர் வந்து மனோஜ் பாண்டியனையும் நம்ம வைத்தியலிங்கத்தையும் அனுப்பிச்சி விட்டுட்டு அப்புறம் ஒவ்வொருத்தரா அப்புறம் சட்டமன்றத்தில் இவரை விட்டு பேச விடுறாரு, யார் ஐயப்பனை விட்டு பேச விடுறாரு. அப்புறம் இவரும் பேசினாரு, இவரு அப்புறம் பேசுறாரு. ஆக இதெல்லாம் என்னன்னா, நீ முன்னால போங்க, நான் பின்னால வர்றேன், நீ முன்னாலே போ, நான் பின்னாலே வர்றேன் அப்படின்னு போய் சேர்ந்துட்டு இன்னைக்கு அதிமுக ஒழிக்காம விட மாட்டேன்னா, திமுகவுக்கும் உனக்கு என்னையா வித்தியாசம் இருக்கு? எனக்கு கோபம் வருது, வேண்டாம். தமிழ்நாட்டின் முரட்டு அடிமையின் மொத்த உருவமாக எடப்பாடியார் இருக்காருன்னு சொல்லி உதயநிதி கடுமையா ஏங்க உதயநிதி பேசலாம் ஒரு பேச்சாங்க. காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் அதே அவங்க தாத்தா சொன்னதை திரும்ப அவர் பார்க்க சொல்லுங்க. எல்லா டிவிலையும் நீங்களும் போடுறீங்க, ஊடகம் வலைதளங்கள்லாம் போடுறாங்க. இனிமேல் அதாவது கூடானப்பு கேடா முடியும் என்பதை நான் தெரிஞ்சு கொண்டேன். இனிமேல் என்னுடைய உயிர் உள்ளவரை திமுக வந்து காங்கிரஸோடு கூட்டணி இல்லைன்னு டாக்டர் கலைஞர் சொல்றாரு. யாரு? கனிமொழியை திகார் ஜெயிலில் அடைச்சதுனால. அதே மாதிரி மத்திய அமைச்சராக இருந்த ராஜாவை அலைக்கற்றை ஊழல்ல 1,76,000 கோடி ஊழல்ல அவரையும் கனிமொழியும் குற்றவாளி என்று சொல்லி, குற்றவாளியாக இருப்பாங்கன்னு சொல்லி கைது பண்ணி திகார் ஜெயிலில் அடிச்சிருக்காங்க. 6 மாதம் சிறையில் இருக்காங்க. இவர் மனைவிய கலைஞர் டிவியில 200 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாக கோப்புல இருக்கு என்று அது விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அது விசாரணை கீழே நடக்குதுங்க. இவங்க இந்த அம்மா தயாளம்மா மேலே ஏற முடியாது. மேல கூட்டணி பேச்சுவார்த்தை காங்கிரஸுக்கு 63 தொகுதி கொடுத்தவதான் இந்த வீராப்பு திமுக. இந்த உதயநிதிக்கு என்ன தெரிய போகுது? அன்னைக்கு அப்ப சினிமாவில் நடிச்சாரா படிச்சுட்டு இருந்தாரான்னு தெரியல. அதனால அவர் பேச்செல்லாம் ஒரு பெருசு இல்லை. அடிமைக்கு அடிமையா இருந்து திமுக தான், காங்கிரஸுக்கு அடிமையா இருந்துச்சு. ஏற்கனவே பிஜேபிக்கு அடிமையா இருந்தது திமுக தான். எப்பவுமே திமுக தான் அடிமையா இருக்கும். மத்தியில் அமைச்சராக இருக்கும்போது முரசொலி மாறன் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் இலாக்கா இல்லாத அமைச்சராக இருந்தார். அதை முடிஞ்ச பிறகு உடனே அவர் இதான உடனே அந்த ஆட்சி முடிய போகும்போது உடனே அந்த கட்சியிலிருந்து விலகி அடுத்து திமுகவோட கூட்டணி வச்சுதான் திமுக. எனவே திமுகவுக்கு நிலையான கொள்கை. அவங்க கூட்டணி வச்சா அது ஜனநாயக கூட்டணி, நாங்க கூட்டணி வச்சா அடிமை கூட்டணி. என்னன்றது மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். ஏங்க நாள்தோறும் கொலை நடக்குது, ரெட்ட கொலை என்னங்க, 5 கொலை 6 கொலை நடக்குது. பெண்ணை கற்பழிக்கிறான், கொலை பண்றான், நாள்தோறும் கொலை. இது நான் பேசல, மோடிஜியே வந்து பாரத பிரதமரே வந்து பேசிட்டாரு. நீ அதுல போயிட்டு இந்த ஆட்சியே அப்புறப்படுத்த வேண்டும். இது ஊழல் நிறைந்த ஆட்சி. ஆதி முதல் அந்த வரை ஊழல் நடக்குது.
காமராஜர் பெருந்தலைவர் காமராஜர் காலத்துல ஒவ்வொரு அமைச்சர்களும் போட்டி போட்டுக்கொண்டு இந்த மாதிரி நல்லது செய்யணும்னு பாடுபட்டாங்க. இவங்க போட்டி போட்டுக்கொண்டு ஊழல் செய்வதில் இன்னைக்கு யார் அதிகமாக ஊழல் பண்ணலான்றத இன்னைக்கு பார்க்குறாங்க அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. இதை போயிட்டு பேசிட்டு ஆனா இந்த பொதுக்கூட்டத்துல பாட்டு ஒரு ஊட்டி கிளியாக அது யாருங்க அவன் ஏங்க அவன் ஆப்ரேட்டரே ஏதோ போட்டிருக்கான். யாருங்க இதெல்லாம் போய் அங்கே கூட்டணி கட்சிக்காரங்க போய் நாங்கள் கூட்டத்தில் அவ்வளோ பூராத்தையும் வெளியேற்றுறதுல இருக்கோம். வெளியே போகிறதில்ல. முறையாக எல்லாரும் பஸ் ஏறி போகணும், விபத்து இல்லாமல் போகணும். ட்ரெண்டிங்கா அப்படி அது அப்படித்தான் எல்லாம் வலைதளங்கள் நீங்கள் தான் இருக்கீங்கல்ல. எங்கள் இதில் வந்து ஒரு சின்ன துரும்புனாலும் அதை தூணாக்கிடுவீங்க. திமுக மிகப்பெரிய தூணா இருந்தா கூட அதை துரும்பாக்கிறீங்க. இல்லைங்க, எதுவா இருந்தாலும் சரி, நீங்க அதை பத்தி இல்லை, நான் பாடல. எங்க கூட்டணி, எங்க கட்சி, எங்க பொதுச் செயலாளரை பத்தி பேசணும்னா நீங்க பெருசா இது அப்படி ஆயிடுச்சு, இப்படி பேசினாரு. ஓபிஎஸ் என்ன இன்னைக்கு தான் பேசுறாரு. அவர் 21 இருந்து அப்படிதான் பேசிட்டு இருந்தார். இன்னைக்கு வெளியே வந்துருச்சு. மடியில இருக்க பூனை வெளியே வந்த மாதிரி வந்துருச்சு. திமுக காங்கிரஸ் கெடு கொடுத்துருக்கு. இன்னைக்கு மாலை நீ அதெல்லாம் அவங்க பேச்சு. நீ வாங்க சரி.